நண்பர்களே! மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பசங்க வந்து படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, உங்களுடைய சேவிங்ஸ வந்து பண்ணணும் ஆசைப்படுறீங்க. ஸோ அதுக்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சிறந்த வழி தான். சரிங்களா? ஸோ இது வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து ஸ்கேமு, இது வந்து ஏமாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதுவும் வேண்டாம். உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நெறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, சிபி அட்வைசர்ஸ் இருப்பாங்க. நீங்க அவங்கள பார்க்க முடியல, இல்ல அவங்கள்ட்ட கேட்க முடியல அப்படின்னா கூட, உங்க கையில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ல நீங்க வந்து ஜெமினி ஆர் ChatGPT அதில போட்டே கேளுங்க. உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்? எப்படி நமக்கு வந்து மார்க்கெட்குள்ள பார்க்கணும்? மார்க்கெட் எப்படி கணிக்கணும்? அப்படிங்கிற விஷயங்கள ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து சில விஷயங்கள வந்து இதில போட்டிருக்கேன். இதில செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து இன்னும் டெப்த்தா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட பத்தி போடுறேன். சரிங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தவரைக்கும் அது வந்து கேம்லிங்கோ, இல்ல ஸ்கேமோ கிடையாது. அது புரிஞ்சுக்கங்க. ஸோ கண்டிப்பா இதுல நெறைய வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி பண்றது? ஸோ அதோட எப்படி வாங்குறது? அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். இப்ப நம்ம வந்து சின்னதா வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்ட நாம ஒரு கம்பெனிலேருந்து வாங்கக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ அவங்ககிட்ட வாங்கி நம்ம வந்து அவங்க நமக்கு வந்து பல யூனிட்ஸா அவங்க குடுப்பாங்க. நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ, அந்த பேமெண்ட்டுக்கு தகுந்த மாரி அவங்க பல யூனிட்ஸா குடுப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம வந்து வாங்கி நம்மளுடைய அக்கவுண்ட்ல ஹோல்ட்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமானது வந்து என்னன்னா, உங்கள்ட்ட டீமேட் அக்கவுண்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ நெறைய பிளாட்ஃபார்ம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த Zerodha பிளாட்ஃபார்ம் நெறைய வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் அதையும் நீங்க பயன்படுத்துங்க. ஸோ அதையும் பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். இப்போதைக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்துங்க. ஸோ யூனிட்ஸா குடுப்பாங்க. அடுத்து அந்த முதலீடு செய்வது எப்படி? ஸோ அதில வந்து எஸ்ஐபி பண்ணலாமா? லம்ப்சமா பண்ணலாமா? ஸோ என்னென்ன ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது? ஸோ என்னென்ன ஃபண்ட் டைப்ஸ் இருக்கு? ஸோ அதில வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும்? அதில ரிஸ்க் இருக்கா? இல்லையா?